அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு கற்பக விருட்சம் போல் கேட்ட வரம் அருளும் ஆணி மாதம். இந்த ஆணி மாதம் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன, இந்த மாத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மேசத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன் இந்த ஆணி மாதத்தில் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார். அதே போல் மிதுனத்தில் குரு மற்றும் சூரியனோடு இணைந்து சஞ்சரித்த புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகிறாருங்க. அது மட்டும் இல்லாம செவ்வாய் சனியினுடைய பார்வை ஏற்படுகிறது. இந்த ஆணி மாதத்தில் முக்கிய கிரகமான சனி பகவான் வக்ரமும் பெறுகிறார். இதன் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த ஆணி மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு இந்த ஆணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த ஆணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மகர ராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனான சனி குடும்பஸ்தானத்தில் ராகுவோடு சஞ்சரிக்கிறாரு. அவர் மீது செல்வாயினுடைய பார்வை விழுகிறதுங்க. மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6 சஞ்சரிப்பதால் பகைக்கு மத்தியில் வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. எண்ணற்ற பிரச்சனைகள் இல்லம் தேடி வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாத சூழலும் கொடுக்கல் வாங்கலில் தடுமாற்றங்களும் ஏற்படலாம். குறிப்பா மகர ராசினியர்கள் பண விஷயங்கள்ல அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல இந்த காலகட்டங்கள்ல மனக்கவலை அதிகரித்து மற்றவர்களுடைய உதவியை நீங்கள் நாடக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டுங்க. எதையும் திட்டமிட்டு உங்களால் செய்ய இயலாது. புது முயற்சிகள்ல தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. கோபத்தின் காரணமாக பல நல்ல வாய்ப்புகளை நீங்கள் இழக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லதுங்க. அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதம் மேசராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன் ரிஷபராசிக்கு பயிற்சியாகி சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் போது பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பாக பெண் குழந்தைகளுடைய சுப சடங்குகள் நடைபெறுவதற்கான ஒரு நேரமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திருமண வயதை அடைந்த பிள்ளைகளுக்கு இதுவரை வந்த வரன்கள் முடிவே அடையவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இப்பொழுது மகிழ்ச்சி அடையும் விதத்தில் நல்ல வரன்கள் வந்து சேர இருக்கு. அதே போல் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் கைகூடக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயமாக தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. அதற்கான நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குங்க. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் 7.5 சனியினுடைய தாக்கம் முழுமையாக நிறைவடையாமல் இருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இக்காலகட்டங்களில் எந்த ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டாலும் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு மேற்கொள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் இந்த
ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் சூரியன் மற்றும் குருவோடு இணைந்து சஞ்சரித்து வந்த புதன் பகவான் கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்போது இந்த நேரம் பொருளாதாரம் திருப்தி தருங்க. புனித பயணங்கள் அதிகரிக்க இருக்கு. தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் அகலக்கூடிய தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. தடைகளும் தாமதங்களும் விலக இருக்கு. பூர்வீக சொத்துக்களை பாகவிரணை செய்து கொள்வதில் மும்முரம் காட்டுவீங்க. எதிரிகளுடைய தொல்லை குறைய இருக்கு. அதே போல் பிள்ளைகளுடைய நீண்ட நாளைய எண்ணங்கள் நிறைவேற எடுத்த முயற்சிகள் கை கூட இருக்குதுங்க. வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் விதத்தில் உதிரி வருமானங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகளை மேலதிகாரிகள் உங்களிடம் வழங்குவாங்க. குறிப்பாக இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இக்காலகட்டங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய பார்வை நிகழ்கிறது. அதாவது இந்த மாதம் முழுவதும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனியை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் அதிபதியாகவும் விளங்குபவர் சனி. அவரை பகை கிரகமான செவ்வாய் பார்க்கும் போது பண தட்டுப்பாடுகள் அதிகரிக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் மாற்றங்கள் மனக்குழப்பத்தை உருவாக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகி சங்கிலி தொடர் போல கடன் சுமை கூடுங்க. மருத்துவ செலவுகள் உண்டு. குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டாங்க. இருந்தாலும் அவற்றை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஆனி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்தில் எதிர்பாராத ஒரு சில முன்னேற்றங்களும் ஏற்பட இருக்கு. அதுவரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாளும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். அதாவது கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி வக்ரம் பெறுகிறாருங்க. ராசிநாதன் வக்ரம் பெறுவது நல்லதல்லங்க. ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். ஆதாயத்தை காட்டிலும் விரயங்கள் சற்று கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எதையும் முழுமையாக செய்ய இயலாது. பல காரியங்கள் அரைகுறையாக இருக்குங்க. நண்பர்களை நம்பி முழுமையாக செயல்பட இயலாது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளுடைய கெடுபிடிக்கு ஆளாக நேரிடும். நிச்சயிக்க பெற்ற சுப நிகழ்ச்சிகள் மாற்றம் ஏற்படுங்க. தொழில் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உண்டு. இதுவரை இணைந்து செயல்பட்டவர்கள் இப்போது விலகிக் கொள்வதாக சொல்லி அச்சுறுத்துவார்கள். அதனால் அவற்றை பற்றி கவலைப்படாமல் முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆனி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இடமாற்றங்களும் ஊர் மாற்றங்களும் ஏற்பட்டு மன வருத்தத்தை உருவாக்கும். அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு போட்டியாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குங்க. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு முதலீடுகள் செய்வதில் தடைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உடன் பணிபுரியவர்களின் அனுசரிப்பு குறையுங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை தேவை. அதே போல் பெண்மணிகளுக்கு வருமானம் குறையுங்க. வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படும். பிள்ளைகளை உங்களுடைய பார்வையில் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதும் மகர ராசினியர்கள் பைரவர் வழிபாடு வளர்ச்சியை ஏற்படுத்தும் வழிபாடாக அமைகிறது. அந்த வழிபாட்டை மேற்கொள்வது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும்.